ஹாய். அந்த காந்தி மகானுக்கு தாகம் தானியத்தான் காலை கொடுத்தீங்க. குளிர்காலம் வரும்போது கம்பளி போர்வைக்கு தோலை கொடுத்தீங்க. சாரு சாரு சாரு, என்னங்க சாரு அப்படியே சில மாதிரி நின்னுட்டீங்க? அழகு சில மாதிரி இருக்கிற உன்னை பார்த்ததும் அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டேன். இந்த புடவை கட்டு மட்டும் நீ மாட்டிக்கிட்ட, பட்டணத்து பொண்ணுங்களா உங்ககிட்ட பிச்சை வாங்கணும். சாரு, வெள்ளாட்டு பால் கொண்டு வந்திருக்கேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது, குடிங்க. அப்படியா? இது உனக்கு. ஐயா, நான் கொடுத்ததே ஒரு கிளாஸ், இதுல எனக்கு வேறையா? வேண்டங்க சாரு. என்னது ஒண்ணுமே தெரியாதவளா இருக்கியே? வயிறு நிறையறதுக்கா இன்னைக்கு பால் குடிக்கிறோம்? பின்ன நம்ம வாய் இனிக்கிறதுக்காக குடிக்கிறோம், நம்ம பேச்சு இனிக்கிறதுக்காக குடிக்கிறோம். பேச்சு இனிக்குமா? எப்படிங்க சாரு? அப்படி கேளு, சொல்றேன் வா. இப்படி உட்காரு. அகிலா, பேசு. பேச்சு எப்படி இனிக்கும்னு சொல்றேன். எதை பத்திங்க சாரு பேசுறது? எதை பத்தி வேணாலும் பேசு. வந்து அன்னைக்கு நீங்க பாக்கல, ஒரு கருப்பாடு, அதோட கொம்பு உடைஞ்சு போச்சு சாரு. ஐயோ பாவம். அப்புறம் அந்த ஆடு குட்டி போட்டுச்சுல, அந்த குட்டி துள்ளி துள்ளி பள்ளத்துல விழுந்துருச்சா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? துள்ளினா பள்ளத்துல விழ வேண்டியதான். பாரு, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். 10 நாளைக்கு உப்பு இல்லாம பத்தி இருந்தா தான் இது புரியும். அப்புறம் அந்த ஆடுல நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஆமா, இந்த உலகத்துல ஆட்டை தவிர வேற ஒண்ணுமே உனக்கு தெரியாதா? தெரியுமே, மாட்டை பத்தி கூட தெரியும். இந்த பசுமாடு இருக்கே, இரு இரு இரு, எரும மாட்டை பத்தி தெரியாது? தெரியுமே, எருமை கருப்பா இருக்கும், பால் வெள்ளையா இருக்கும், ஒரு வால் இருக்கும், 4 கால் இருக்கும். என்னங்க சாரு நான் பேசுறது இனிப்பா இல்லையா? தகட்டி போச்சு. இந்த நேரத்துல பேச வேண்டிய பேச்சாது? நீ என்ன சாரு பேசுறது? இத பாரு, இனிமே நீ பேசவே வேண்டாம். சாரு, நீங்க ரொம்ப படிச்சவரு. நீங்க நினைச்சிருந்தா எத்தனையோ படிச்ச பொண்ணுங்க உங்களை கட்டிக்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க என்னையும் கட்டிக்கிட்டீங்க. கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு நீ, அதனாலதான் உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டேன். ஆமா, உனக்கு இன்னும் தூக்கம் வரல? வரல சாரு. வெளிச்சிருந்தா தூக்கம் வராது, விளக்க அணைச்சிடுறேன். ஐயோ வேண்டாங்க சாரு, இருட்டாட்டா எனக்கு பயமா இருக்கும். நான் தான் உன் பக்கத்திலேயே இருக்கேனே. ஐயோ என்ன சாரு இருட்டாயிடுச்சு? வேண்டாம் சாரு, விளக்கு போட்டுருங்க சாரு, விளக்கு போட்டுருங்க. சாரு சாரு ஏன் போர் அடிக்கிற? பின்ன என்ன நான் கூப்பிடுறது சாரு? என்ன சார் எல்லாம் நான் சொல்லித்தரேன். வேண்டாம் சாரு, விட்டுருங்க சாரு. என்னது விட்டுறதா? உன்னை சும்மா விடுறதுக்காக முதல்ல போதும் சாரு, விட்டுடுங்க விட்டுடுங்க சாரு. என்ன சாரு, விளக்கு போடுங்க, விளக்கு போடுங்க சாரு. மானின்னு வீணுக்கியா, மயிலின்னு வீணுக்கியா, மடுத்து மணி விளக்கு. எந்த சின்னம்மே எங்கள் சரிகற்ற பேசல் மாறி இருக்குன்னு சாரதான் மாத்தி விட்டாரு. சாரா அப்ப கொள்ள. டிஃபன் ரெடி, ஞான் ரெடி, சார் ரெடியோ? சாரு குளிக்கிறாரு. அம்மா, நீ எதை செய்தாலும் வாய்க்கு ருசியா சரியா எங்க இருந்து கத்துக்கிட்ட? இது அனுபவம். ஞான் இட்லி செஞ்சா இட்லி மாதிரி இருக்கும், சட்டி செஞ்சா சட்டி மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். போதும், சாப்பிடுங்க சாரு. சாரு இந்த பாரு, சாரு சாருன்னு சொல்ல எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீங்க எனக்கு பாடம் சொல்லி தர வாத்தியார் தானே, அப்ப சாருன்னு தானே கூப்பிடணும். ஓஹோ, பெட்ரூம் வாத்தியாரா? ஆமா, உனக்கு நான் என்ன படம் சொல்லி கொடுப்பேன்? இது பாரு, சாரு சாரு கூப்பிட்டா கெட்டதோ ஒரு. ஆமா, பையங்களுக்கு வாத்தியாரு சாரு, எங்களுக்கு புருஷனாக்கம். ஏண்டா சார் கரெக்ட் இல்லே? ஆமா, பூஜை வேளையில கரடி கரண்டி கொண்டு வர. ஆமா, பழுக்க காய்ச்சி கொண்டா முதுகுல இழுக்கிறேன். ஒருத்தன் எப்படிதான் மூக்குல இருக்குதோ தொடப்பட மாட்டேங்கிறான். என்ன சாரு, அப்பா கிட்ட பாத்துட்டு போறான். ஐயோ, அப்பா கிட்ட பாத்துருவான்ல. அப்பு கிட்டான் இப்ப நிச்சயம் பாத்துருக்க மாட்டான்.
இன்னைக்கு கிளாஸ்ல பாடம் எக்கச்சக்க படுப்பேன். எனக்கு டைம் ஆச்சு, கலெக்ட். என்னத்த லாவ்? லாவும் இல்ல மாவும் இல்ல, அது லவ். லவ். ஐயோ கொலைக்கிறீங்க. லவ் இல்ல, லவ். 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 என்னங்க லவ்னா என்னங்க அர்த்தம்? லவ்னா ஐயோ அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ரெண்டு குழந்தைகளுக்கு நடுவுல ஏற்படுற அன்புக்கு பேரும் லவ் தான். ஒரு தாய் தன் மகன் மேல சேர்த்துற பாச உணர்ச்சிக்கு பேரும் லவ் தான். ஒரு வாலிபன் ஒரு வாலிபி மேல, வாலிபின்னா ஒன்ன மாதிரி பொண்ணு மேல செலுத்துற ஒரு இதுக்கு பேரும், இதுன்னா எல்லாம் அதுக்குத்தான், அதுக்கு பேர் லவ், அதாவது காதல். காதல். காதல்னா என்னங்க அர்த்தம்? ஐயோ உனக்கு அர்த்தம் சொல்லியே இன்னைக்கு ராத்திரி பொழுது வீணாயிடும் போல் இருக்க. சொல்றேன் இரு. ஐயோ என்னங்க விளக்கு அணைச்சிட்டீங்க? விளக்கு அணைச்சாதான் காதலுக்கு சரியா அர்த்தம் சொல்ல முடியும். இதுதான் காதலா? இது காதலோட ஆரம்பம். கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு சொல்லி தர போறேன்.